الله وبركاته. الحمد لله يا من نجانا الله في غزوة البدر، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله حزب الله وأصحابه جند الله وخاصة على أصحاب البدر. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعترت الأظالم بطيب ذكره ورياه. الحمد لله. அல்லாஹினுடைய அளப்பெரும் கிருபையால் குர்ஆனிக் சயின்ஸ் என்ற அடிப்படையில் தினந்தோறும் பல்வேறு துறை சார்ந்த விஷயங்களை பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பாட்டனி, தாவரவியல் சார்ந்த சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்புகள் நமக்கு பயனுள்ள படைப்புகளாக படைத்திருக்கிறான். ஆடா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், இதுவெல்லாம் மனிதர்களாகிய நம்ம மட்டும் என்ன செய்யறோம்? அதை சாப்பிடுறோம், உணவாக அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ் இந்த தாவரங்களை மனிதர்களையும் தாண்டி பல உயிரினங்களுக்கு உணவாக படைத்திருக்கிறான். மனிதர்களாகிய நம்மளும் தாவரங்களை பயன்படுத்துறோம், விலங்குகளும் தாவரங்களை சாப்பிடுகிறது, பூச்சினங்களும் தாவரங்களை சாப்பிடுகிறது, பறவைகளும் தாவரங்களை சாப்பிடுகிறது. இந்த மாதிரி அல்லாஹு தாலா பல உயிரினங்களுக்கு பயனுள்ள படைப்பாக இந்த தாவரவியலை அல்லாஹு தாலா உருவாக்கி இருக்கிறான். எவ்வளவு அற்புதமான படைப்புகள் பாருங்க! எத்தனை வகையான தாவரங்கள்! ஒரு பக்கம் மரம், செடி, கொடி, பூக்கள், பழங்கள், காய்கறிகள், மூலிகைகள். உலகத்தில் உள்ள பல்வேறு நோய்களுக்கும் மூலிகைகள் மூலியமாக தான் மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. நோயை கொடுத்த அல்லாஹ் ஒவ்வொரு நோய்க்கும் உடலில் தலையிலிருந்து கால் வரை எல்லா விதமான நோய்களுக்கும் தலைவலி என்றால் யூகாலிப்ஸ் அந்த தைலமாக இருக்கட்டும், மற்ற சளியாக இருந்தால் துளசியினுடைய அந்த இலையாக இருக்கட்டும், ஒவ்வொரு நோய்க்கும் அல்லாஹ் தாலா தாவரத்தின் மூலியமாக அந்த நோயினுடைய உணவை, அந்த சாறை, அந்த லிக்யூடை அல்லாஹ் தாலா ஷிஃபாவாக வைத்திருக்கிறான். எத்தனை வகையான தாவரங்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை பார்க்கும்போது அல்லாஹ்னுடைய அந்த கூவத்துல்லாவை நம்மால் உணர முடிகிறது என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். அல்லாஹ்னுடைய நல்லடியார்களே, மாணவ கண்மகளே, அல்லாஹு தாலா வெறும் ஒரு தாவரங்களை எடுத்துக்கோங்களேன். ஜஸ்ட் மரம் அப்படின்னு ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல ஆயிரக்கணக்கான மரங்கள், வெறும் பூக்கள் எடுத்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான பூக்கள், செடிகள், கொடிகள் எடுத்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான வகைகளை, ஒவ்வொரு விதங்களையும் அல்லாஹாலா பலவிதமா அதை படைச்சு வச்சிருக்கிறான். உதாரணத்துக்கு தென்னை மரம் எடுத்துக்கோங்க, அதுலயுமே பலவிதமான தென்னை மரங்கள். பச்சை கலர்ல இளநீ காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள், சிவப்பு கலர்ல இளநீ காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள், வெறும் வாழைப்பழம், வாழை மரம்னு எடுத்துக்கோங்க, அதுல பலவிதமான வாழை மரங்கள், சிவப்புகள் ரஸ்தாலியா இருக்கட்டும், பூவம்பழமா இருக்கட்டும், நேந்திரம் பழமா இருக்கட்டும், இந்த மாதிரி பலவிதமான பலன்களை பலனாக கொடுக்கக்கூடிய மரங்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான்? படைச்சிருக்கிறான். வெறும் ஒரு பயன் கிடையாது ஒரு மரத்துல இருந்து. உதாரணத்துக்கு தென்னை மரம்னு எடுத்துக்கோங்களேன், அதுல இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது? அதுல உள்ள இலைகளை நம்ம என்ன செய்யறோம்? ஓலைகளா பயன்படுத்தி குடிசைக்கு யூஸ் பண்றோம். அதுல உள்ள இளநீகளை தாகத்துல இருக்கும்போது நம்ம குடிக்கிறோம். அதுல உள்ள தேங்காய்களை உணவுக்கு நம்ம என்ன செய்யறோம்? சட்னி அரைக்கிறதுக்கு பொட்டுக்கல்லையா சேர்த்து போட்டு அரைச்சி சட்னியா நம்ம என்ன செய்யறோம்? யூஸ் பண்றோம். இந்த மாதிரி வெறும் ஒரு மரம் தான். அந்த தேங்காயுமே நம்ம என்ன செய்யறோம்? அதை சட்னி அரைச்சு முடிச்சுட்டு மிச்சம் இருந்த தேங்காய் கொட்டாச்சி எடுத்து அடுப்புல எரிக்கிறதுக்கு நாம பயன்படுத்துறோம். வெறும் ஒரு மரம் தான். 1in2ங்கிற மாதிரி 1in மல்டி ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான்? ஒரு மரத்துல வச்சிருக்கிறான். வெறும் மாமரம், இது வாழைப்பழ மரம்னு எடுத்துக்கோங்களேன், வெறும் அந்த வாழை மரத்துல அல்லாஹ் எவ்வளவு பலன்களை வச்சிருக்கிறான். எதையுமே அல்லாஹ் வீணா படைக்கல. வெறும் ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க, அதுல உள்ள பழங்களை நம்ம என்ன செய்யறோம்? அது காயா இருந்தாலும் கூட்டு செய்யறோம், வாழைக்காய் கூட்டு. அது பழமா இருந்தா வாழைப்பழம்னு சொல்லிட்டு பழங்கிற வகையில நம்ம அதை சாப்பிடுறோம். அதுல உள்ள இலையை என்ன செய்யறோம்? சாப்பாட்டுக்கு சோறு கொட்டி சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறோம். அதுல உள்ள வாழை பூவை என்ன செய்யறோம்? கூட்டு வச்சு சாப்பிடுறோம். அதுல உள்ள வாழை தண்டையும் பொரியல் போட்டு சாப்பிடுறோம். இந்த மாதிரி அல்லாஹ் எதையுமே வீணடிக்காம ஒரு படைப்பு அவன் படைச்சானா அந்த படைப்புல ஒட்டு மொத்தம் A to Z, டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் மனிதர்களுக்கு பயனுள்ள படைப்பாக மட்டும்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த மாதிரி அல்லாஹ் அவ்வளவு அற்புதமான படைப்புகள் என்ன செஞ்சிருக்கிறான்? படைச்சிருக்கிறான். அல்லாஹ் வஹாப் கீழ இருந்து பாயிண்ட்ஸ் எடுக்கலையான்னு கேட்கிறாரு. சரி, நேரா பாயிண்ட்ஸ்குள்ள போயிடும் எக்ஸ்பிளனேஷன் இல்லாம. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொதுவா மண்ணுக்கு கீழே வைக்கப்படக்கூடிய எல்லா பொருட்களும் மக்கி போயிருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கபிரிஸ்தான்ல ஊர்ல மையத்தை ஜனாசாவை அடக்க போகும்போது நம்ம போயிருப்போம். அந்த மையத்தோட சேர்த்து மரக்கட்டைகள் என்ன செய்யப்படும்? அடக்கப்படும். அப்ப மண்ணை கொட்டிட்டு சில நாட்கள் கழிச்சு நம்ம அந்த இடத்துல இன்னொரு ஜனாசாக்காக தோண்டி பார்க்கும்போது அவ்வளவு பெரிய மரக்கட்டையில நம்ம அங்க வச்சிருந்திருப்போம். ஆனால் அந்த மரக்கட்டையில சிறு துண்டு கூட இல்லாமல் அந்த மண்ணு அதை மண்ணோடு மக்கி போய் அரித்து விட்டிருக்கும். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவ்வளவு பெரிய மரக்கட்டைய மண்ணுக்குள்ள வைக்கும் போது அதை அரிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு வெறும் சின்ன துண்டு மரத்துண்டாகி அந்த விதையை அழிக்கக்கூடிய, மண்ணோடு மண்ணாக ஆக்கக்கூடிய அந்த சக்தி அல்லாஹ் அதுக்கு கொடுக்கல. அவ்வளவு பெரிய மரக்கட்டையை அழிக்குது, ஆனா சின்ன விதை துண்டு தான். அதை அழிக்கக்கூடிய சக்தி
சக்தியை ரப்பு என்ன செய்யல, அந்த மண்ணுக்கு கொடுக்கல. அந்த சின்ன விதையிலிருந்து தான் அவ்வளவு பெரிய மரங்களை அல்லாஹ் தஆலா படைக்கிறான். அந்த அவ்வளவு பெரிய மரத்திலிருந்து தான் சின்ன விதையை அல்லாஹ் தஆலா உருவாக்கி கொடுக்கிறான். மண்ணு எதை உள்ள வச்சாலும் அரிச்சிரும், உள்ள இருக்காது, அது நாள் அடைவுல காணாமல் போய்விடும். ஆனா சின்ன விதையை நம்ம வைக்கிறோம், அதையும் அது அழிப்பதில்லை. அந்த அளவிற்கு அல்லாஹ் தன்னுடைய படைப்பை படைத்திருக்கிறான். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். அஃபரஐதும் மா தஹருசூன் அன்தும் தஸ்ரஊன் அம் நஹ்னு ஸாரிஊன். நீங்களா அதை விளைச்சல் செய்றீங்க, நாம் தான் அதை விளைச்சல் செய்கிறோம், உம்மால் எப்போதும் அதை ஒன்றும் செய்ய முடியாது என்ற கருத்தில் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சூரத்துல் வாக்கியாவிலே நமக்கு சொல்லி காண்பிப்பதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தில் சொல்லி காண்பிக்கிறான், இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன் நவா. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அந்த பூமிக்கு உள் நீங்கள் வைக்கக்கூடிய விதையை பிளக்க செய்கிறான். பூமிக்குள்ள அந்த விதையை வச்சோன்னு சொன்னா அந்த விதை இரண்டாக பிளந்து விடும். அந்த விதையை இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன் நவா, நாம் தான் அதை பிளக்க செய்கிறோம். இஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி வ இஹ்ரிஜுல் மய்யித்த மினல் ஹய். நாம் உயிரற்ற அந்த விதையிலிருந்து உயிருள்ள மரத்தை உருவாக்குகிறோம், உயிருள்ள அந்த மரத்திலிருந்து உயிரற்ற விதையும் நாம் இறக்குகிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த தாவரங்களுடைய ப்ராசஸ் பத்தி அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். இப்ப பாருங்க, நம்ம சயின்ஸ் புக்ல படிச்சிருப்போம், மகரந்த தாள், மகரந்த இதழ், அது எப்படி உருவாகுது, விதை போட்டதுல இருந்து தண்ணி ஊத்துறதுல இருந்து அது வாடி இறந்து போற வரைக்கும் உள்ள எல்லா விதங்களையும் நம்ம என்ன செஞ்சிருப்போம், தாவரவியல் அறிவியல் பாடங்களை படிச்சிருப்போம். இதை இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இப்படி சொல்லி காண்பிக்கிறான், அலம் தர அன்னல்லாஹ் அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன். அல்லாஹ் தான் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினான். ஃபஸலகஹு யனாபிஉ ஃபில் அர்லி. அந்த தண்ணீரை உலகில் உள்ள பல ஓடைகளுக்கு ஓடச் செய்தான். சும்ம யக்ருஜு பிஹி ஸர்அன் முக்தலிஃபன் அல்வானுஹு முக்தலிஃபன் அல்வானு. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அந்த தண்ணீரை கொண்டு பலவிதமான வண்ண கலர்களில் அல்லாஹ் தஆலா பலவிதமான தாவரங்களை உருவாக்கினான். சும்ம யஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரன். பிறகு நாள் அடைவில் அந்த இலைகள் எல்லாம் மஞ்சள் நிறமாக மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நம்ம பார்த்திருப்போம், இலைகள்லாம் பச்சை கலர்ல இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். அதுக்கும் ஒரு சயின்ஸ் இருக்கு. பொதுவா அந்த கலர் வகையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த கிரீன் தான் கண்ணுடைய விஷுவல் பவரை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு கலர்னு சொல்லிட்டு பேசப்படுது. அதற்காக தான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு படைப்புகளையும் பச்சை பசேல் என்று மனிதனுடைய கண்ணுக்கு ஹுலுர் குளிர்ச்சியாக இருக்கும் விதமாக அல்லாஹ் அதை படைத்திருக்கிறான். பாருங்க, நாளடைவில் அது மஞ்சள் நிறமா அந்த இலைகள் மாறி விடுவதை நாம் அறிந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவது அடுத்ததாக சொல்லி காண்பிக்கிறான், சும்ம யஜஅலஹு ஹுதாமா. பிறகு அந்த இலைகளை காய வச்சு நாம் அதை மரணிக்க வைக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். பொதுவா பழைய காலத்துல முன்னோர்கள் வாழ்ந்த அந்த காலத்துல தாவரங்கள் மட்டுமல்ல, எல்லா விதங்களும் ஜோடி ஜோடியாக படைக்கப்படல. மனிதர்கள் மட்டும்தான் ஆண் பெண் என்று இரு பாலினங்களாக ஜோடியாக படைக்கப்பட்டான் என்பதை விளங்கியிருந்தார்கள். நாளடைவில் விலங்குகளும் ஜோடியாக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். ஆனால் தாவரங்கள் வர்க்கத்தில் ஒரு ஜோடி என்ற உணர்வு இருப்பதை அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் தற்போது அறிவியல் தாவரவியல் விஞ்ஞானிகள் அதை ஆராய்ந்து சொல்லக்கூடிய கூற்று, தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது. உயிர் மட்டுமில்லை, மனிதர்களாகிய நாம் எப்படி ஆண் பெண் என்று ஜோடியாக இருக்கிறோமோ அதே போன்று தாவரங்களும் ஜோடியாக இருக்கிறது என்பதாக அவர்களுடைய கண்டுபிடிப்பினுடைய ஆய்வு சொல்கிறது. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது, அபலம் யரவ் இலல் அர்லி கம் அன்பத்னா ஃபீஹா மின் குல்லி ஸௌஜின் கரீம் சுப்ஹானல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா துன்பித்துல் அர்ல். இந்த பூமியில் இருந்து விளைக்கக்கூடிய ஒவ்வொரு தாவரங்களையும் நாம் அஸ்வாஜா ஜோடி ஜோடியாக நாம் படைத்தோம், ஆண் பெண்ணாக படைத்தோம் என்பதாக தாவரங்களும் ஜோடியாக இருப்பதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். பாருங்க, அவ்வளவு விதமான அற்புதமான படைப்புகளை அல்லாஹ் தாவரவியல் சார்ந்த விஷயங்களையும் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாவரவியல் சார்ந்த சில விஷயங்களை தேடும் போது புகாரி ஷரீஃப்ல எப்படி ஒரு ஹதீஸை பார்க்க முடிஞ்சு. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தாலாவிடம் ஒரு சஹாபி, யா அல்லாஹ், எனக்கு இந்த சொர்க்கத்துல விளைச்சல் செய்யக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடன்னு ஒரு சஹாபி அல்லாஹ்ட்ட நாளைக்கு என்ன செய்வாங்களாம் கேட்பானா, ஒரு சஹாபி கேட்பாங்களாம். அதுக்கு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய பதில், ஏப்பா இந்த சொர்க்கத்துல நீ கஷ்டப்படணும்னு நினைக்கிறியா, உனக்கு தான் நீ என்ன கேட்டாலும் கிடைக்குமே, அப்புறம் இங்க விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுறேங்கிறத கேட்கும் போது அல்லாஹ் அந்த அடியான் கேட்ட ஆசையை நிறைவேற்றுற, எனக்கு விவசாயம் செய்யணும்னு ஆசை யாரப்பே அப்படின்னு சொன்னதுக்கு அல்லாஹ் விதையை அந்த அடியான்ட்ட கொடுத்துருவான். அந்த அடியான அந்த விதையை பூமிக்குள்ள வச்சு தண்ணி
பூமியா சொர்க்கத்தினுடைய மணலுக்குள்ள வச்சு தண்ணியை ஊத்திட்டு விளைச்சல் செய்யலான்னு வந்து பாப்பாரு. மறுநாளே அந்த விதை பெரும் மழையாக உருவெடுத்திருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இது சொர்க்க பூமிப்பான. இந்த உலகத்தில் உள்ள தாவரங்களுக்கும் சொர்க்கத்தினுடைய தாவரங்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்பதை புகாரில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸின் மூலமா நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இன்னும் பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு பேசுவதை பற்றி பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.